கோவை மாவட்டம் கண்ணூரில் உள்ள சுங்கச்சாவடியில் நேற்று நள்ளிரவு முதல் புதிய கட்டண உயர்வு நடைமுறைக்கு வந்துள்ளது. ₹5 முதல் ₹20 வரை கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் கள தகவலுடன் நிகழ்ச்சிய செய்தியாளர் குருசாமி தற்போது கட்டண உயர்வு ₹20 வரைக்கும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இது வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்க? இந்த கருத்து எத்தனாவது முறையாக இந்த 5 ஆண்டுகள்ல இந்த கட்டண உயர்வு அப்படின்றது வந்திருக்கு? தேவப்பிரியன், ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நாடு முழுவதும் சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமல்படுத்தப்படுவது வழக்கம். சராசரியாக 5 முதல் 10% வரை இந்த கட்டண உயர்வானது அமல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதனுடைய ஒரு பகுதியாக கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த சுங்க கட்டண உயர்வானது நடைமுறைக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் தேர்தல் காரணமாக இந்த சுங்க கட்டண உயர்வானது நடைமுறைக்கு கொண்டு வரப்படவில்லை. இந்நிலையில் தற்பொழுது நாடு முழுவதும் தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் இந்த புதிய கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் 36 சுங்கச்சாவடிகளில் இந்த கட்டண உயர்வானது அமலுக்கு வந்திருக்கிறது. இதனுடைய ஒரு பகுதியாக கோவை கனியூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சுங்கச்சாவடியில் இந்த கட்டண உயர்வு நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த கட்டண உயர்வு சாதாரணமாக ₹5 முதல் ₹20 வரை இந்த கட்டண உயர்வானது அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த கட்டண உயர்வுபடி வழக்கமாக இந்த சுங்கச்சாவடியில் வழக்கமாக ₹115 கார் ஒன்றுக்கு வசூல் செய்யப்பட்டு வரும். தற்பொழுது இன்று முதல் இந்த கட்டணமானது ₹120 உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதே போன்று ஒவ்வொரு கார் உள்ளிட்ட வாகனங்களுக்கும் இந்த கட்டண உயர்வானது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் இங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளிடம் பேசலாம். சார், இந்த நேரத்தில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருக்கு, எப்படி பாக்குறீங்க? சூப்பர். கட்டண உயர்வு வரவேற்கிறீங்களா? வாகன ஓட்டிகள் தற்போது ₹5 மட்டுமே காருக்கு கட்டண உயர்வானது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை வரவேற்கிறார்கள். அதே வேளையில் இந்த கட்டண உயர்வு என்பது மற்ற வாகனங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு சுமையாக இருக்கும் என வாகன ஓட்டிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தினசரி இந்த வழியாக கடந்து செல்லக்கூடிய வேன் உள்ளிட்ட வாகனங்கள், அதே போன்று சரக்குகளை ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்களுக்கு இந்த கட்டண உயர்வானது அமலுக்கு வந்திருக்கிறது. இதன் காரணமாக ₹10 முதல் ₹5 முதல் ₹20 வரை கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த கட்டண உயர்வு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இங்கிருந்து சென்னை செல்வதற்கு வழக்கமாக ₹700 வரை ஆகக்கூடிய நிலையில் இந்த கட்டண உயர்வின் காரணமாக சுமார் ₹900 வரை கட்டண உயர்வு இருக்கும் எனவும், அந்த கட்டண உயர்வு தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கிறார்கள். வாகன ஓட்டிகளை பொறுத்தவரை இந்த கட்டண உயர்வு தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும் எனவும் தெரிவிக்கிறார்கள். ஆண்டுதோறும் இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கட்டண உயர்வுகளை குறைப்பதற்கோ அல்லது அதை தவிர்ப்பதற்கோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். ஆனா எவ்வளவு கட்டணம் ஏற்றிருக்காங்க? உங்களுக்கு என்ன கட்டணம் எவ்வளவு ஏற்றிருக்காங்க? இந்த டோல் ரேட் ஏற்றிருக்காங்க, எவ்வளவு ஏற்றிருக்காங்க? அது தெரியல. இது அவர் கம்பெனி போடுறது எவ்வளவு நமக்கு தெரியாது. ஃபாஸ்டாக்லேயே போயிடுது. ஃபாஸ்டாக் அவரே கொடுத்தது, நமக்கு தெரியாது எப்படி எவ்வளவு வருது. கட்டணம் ரேட் ஏற்றி ஓனர் சொல்லியிருந்தாங்களா? எப்படி ரேட் ஏற்றி சொந்த ஓனர் ஏதாவது சொல்லியிருந்தாங்களா உங்களுக்கு? இல்ல, நமக்கு ஒன்றும் சொல்லாது. நமக்கு அங்கே போயிட்டு எடுத்து எல்லா டோலும் அவர் ஆர்டர் பேக்கில் போடுனது, நமக்கு ஒன்றும் தெரியும். பெரும்பாலான வாகனங்கள் ஃபாஸ்டாக் முறையில் வருவதன் காரணமாக அந்த ஃபாஸ்டாகிலிருந்து நேரடியாக பணமானது எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இதன் காரணமாக இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருப்பது ஒரு சிலருக்கு முழுமையாக தெரியவில்லை. அதே வேளையில் இந்த கட்டண உயர்வு என்பது சாதாரணமாக பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய சிறிய ரக வாகனங்கள் உள்ளிட்டவற்றுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாகவே இருக்கிறது என இந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். தேவா, கோவை கனியூர் சுங்கச்சாவடி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் பராமரித்து வரக்கூடிய இந்த சுங்கச்சாவடி கட்டணங்களில் தற்போது உயர்த்தப்பட்டிருக்கிறது. ₹5 முதல் ₹20 வரை இந்த கட்டண உயர்வு என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான வாகனங்களில் 95 விழுக்காட்டு வாகனங்களில் ஃபாஸ்டாக் அமல்படுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக எவ்வளவு தொகை செலுத்துகிறோம் என்பது தொடர்பாக வாகன ஓட்டிகளுக்கு பெரிய அளவுக்கான ஒரு விழிப்புணர்வு என்பது ஏற்படுத்தப்படவில்லை. இதன் காரணமாக இது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் கூட வாகன ஓட்டிகள் மாத இறுதியிலோ அல்லது தங்களுடைய வங்கிக் கணக்கை பார்க்கும்போதுதான் எவ்வளவு கட்டணம் அதிகரித்திருக்கிறது என்ற விவரங்கள் தெரிய வரும். இது தொடர்பான கள தகவலை கொடுத்தீங்க குருசாமி, உங்களுடைய தகவலுக்கு நன்றி.
இதேபோன்று கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியிலும் இன்று நள்ளிரவு முதல் சுங்க கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருக்கூடிய நிலையில் அது குறித்து விவரங்களுடைய நிகரான செய்தியாளர் குமரேசன் விவரம் என்ன? அது அதிக அளவுக்கு பெங்களூரை நோக்கி செல்லக்கூடிய அதிக வாகனங்கள் செல்லக்கூடிய பிரதான தேசிய நெடுஞ்சாலை, அங்க வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்க? குமரேசன் இணைப்பில் இருக்கீங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 30க்கும் அதிகமான சுங்கச்சாவடிகளில் தற்போது கட்டணம் இன்று முதல் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்திருப்பதாக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் பராமரித்து வரக்கூடிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய சுங்க கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருப்பது குறித்து வாகன ஓட்டிகளுக்கு பெரிய அளவுக்கான ஒரு விழிப்புணர்வு என்பது ஏற்படவில்லை. இதற்கு காரணம் ஃபாஸ்டாக். விவரங்களும் மீண்டும் இணைகிறார் குமரேசன், தற்போது அங்க இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்க? ஃபாஸ்டாக் இருக்கனால நிறைய பேருக்கு இந்த கட்டண உயர்வு தொடர்பாக தெரியறதில்ல. அந்த மாதிரி விழிப்புணர்வு இருக்கா? முன்கூட்டியே அதுக்கான போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்காங்களா அந்த சுங்கச்சாவடி கட்டணங்கள்ல, அந்த நெடுஞ்சாலைகள்ல? நிச்சயமாக, அதாவது இந்தியாவின் மிக நீண்ட நெடுஞ்சாலை என கூறப்படும் NH-44 கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் வந்து கிருஷ்ணகிரி சுங்கசாவடி வருகை அழியே தான் செல்ல வேண்டும். குறிப்பாக வந்து இந்த பகுதியில் பொறுத்தவரை வந்து ஒரு நாளைக்கு 40,000 வாகனங்கள் சென்று வரக்கூடிய சுங்கசாவடியாக இந்த சுங்கசாவடி உள்ளது. இந்த கிருஷ்ணகிரி சுங்கசாவடியில் இன்று நள்ளிரவு முதல் அதாவது சுங்க கட்டணமானது உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பாக வந்து கார் உள்ளிட்ட வாகனங்களுக்கு ஒரு முறை பயணம் செய்யக்கூடிய கட்டணம் வந்து 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. அடுத்து வந்து லாரி, பஸ் உள்ளிட்ட வாகனங்களுக்கு 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் வரை வந்து தற்பொழுது சுங்க கட்டணமானது உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பாக வந்து பழைய கட்டணம், அதாவது கார், ஜீப், வேன் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பழைய கட்டணம் 85 ரூபாயிலிருந்து தற்பொழுது 90 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது பஸ், லாரி உள்ளிட்ட வாகனங்களுக்கு 130 ரூபாயிலிருந்து தற்பொழுது 140 ரூபாய் என உயர்த்தப்பட்டுள்ளது. இது குறித்து இந்த வழியே செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் இருக்காங்க, அவங்க எந்த மாதிரியான வந்து சிரமத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே கேட்போம். அதாவது இன்று நள்ளிரவிலிருந்து இங்க வந்து சுங்க கட்டணம் உயர்த்திருக்காங்க. இது நீங்க எந்த மாதிரியான சிரமத்துக்கு இருக்கீங்க சார்? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா சுங்க கட்டணம் வந்து ஏற்றுவாங்க. இப்போ வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய், 5 ரூபாய், 20 ரூபாய் ஏற்றிட்டே போறாங்க. ஆனால் அதுக்கேற்ற அளவுக்கு வந்து கட்டமைப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்லை. இப்போ எங்களுக்கு இந்த டோல்கேட்டை நீங்க பாக்குறீங்க, நாங்க கிருஷ்ணகிரியில் இருக்கிற நகர மக்கள் அத்தனை பேரும் இந்த டோல்கேட்டை தாண்டி தான் வந்து நாங்க வந்து ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போனாலும் சரி, ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு போனாலும் சரி, இல்லை மருத்துவமனைக்கு போனாலும் சரி, நாங்கள் இப்படி தான் இந்த வழியாக தான் நாங்கள் போய் ஆகணும். மேற்கொண்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், அதுக்கேற்ற மாதிரி அடிப்படை கட்டமைப்பு வந்து மேம்படுத்தியிருக்காங்கன்னா இல்லை. நீங்கள் இங்கேருந்து ஒசூர் வரைக்கும் போங்க, எத்தனை இடத்துல வந்து இன்னும் அந்த பிரிட்ஜ் ஒர்க்குகள் சரியாக செய்யாமல் அந்த சாலை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கார் வச்சுட்டு இருக்கோம். இவங்களுக்கு சாலைக்கும் நாங்கள் வரி கட்டிட்டு, டாக்ஸும் கட்டிட்டு, இந்த டோல்கேட்டுக்கும் நாங்கள் கட்டிட்டு, பார்த்தீங்கன்னா எங்கள் வண்டிக்கும் நாங்கள் மெக்கானிக்கல் ஒர்க் வந்து நாங்கள் அடிக்கடி பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் சென்னைக்கு போனோம்னா சரி, இங்கே ஒரு பிரிட்ஜ் கட்டுறது ஒரு 10 வருஷமாக கட்டிட்டு இருக்காங்க, ஆம்பூரில் கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேலூரை தாண்டிட்டிங்கன்னா ரோடே கிடையாது. ரோடு வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது. நீங்கள் வேலூரை தாண்டிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. வருஷம் நீங்கள் ஏற்றிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சார், இது வந்து கரெக்டாக வந்து இப்போ தான் வந்து எலெக்ஷன் முடியுது. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஏற்றிடுறாங்க. இதே கட்டணத்தை ஏன் வந்து அவங்க வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏற்றலை சார்? எல்லாமே ஓட்டு அரசியலாக பண்ணுறாங்க சார். ஆனால் மக்களுக்கு அந்த கட்டமைப்பு வந்து மேம்படுத்தி கொடுக்கல சார் அரசாங்கம். நிச்சயமாக, அதாவது வருடத்துக்கு ஒரு முறை சுங்கசாவடி கட்டணம் உயர்த்தினாலும் வந்து இந்த பகுதியில் இருக்கிற சாலைகள் முறையாக இல்லை என்பது இந்த பகுதியில் வாகன ஓட்டியின் குற்றச்சாட்டாக இருக்குது. குறிப்பாக வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுங்கசாவடியை வந்து வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்பதும் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி குமரேசன்.